எப்படி திருமணத்தில் மங்களகரமான வார்த்தைகள் காதில் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலி கட்டும் பொழுது அங்கே கெட்டி மேளம் முழங்குறாங்களோ, அது மாதிரி ஒருவருக்கு இருக்கக்கூடிய நோய் இன்னொருத்தருக்கு பரவிடக்கூடாது, எந்த விதமான நோய் தொற்று ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டாடைகளை விழாக்களில் பயன்படுத்துவதை ஒரு அங்கமாக்கியிருப்பாங்களோ அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், வீடுகள் நடக்கக்கூடிய விழாக்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, அந்த மணப்பெண்ணோ மணமகனோ மட்டும் பட்டாடை உடுத்துறதில்ல, அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே பட்டு தான் உடுத்திட்டு போவாங்க. இப்போ நாமளுமே ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா பட்டு கட்டிட்டு தான் போவாங்க பெண்கள் இல்லையா? ஏன்னா அந்த பட்டுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மறையான அந்த அதிர்வெண்களை விளக்கக்கூடிய தன்மையும், நேரடியாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷனை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியும் அதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால தான் பாருங்கள், கோயில்களுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டு வேட்டி கட்டிட்டு போவாங்க ஆண்கள், அதுமாதிரி பெண்கள் பட்டு சேலை கட்டிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறையான அயான்ஸ் அது அங்கே நிறைய அபரிவிதமாக இருக்கும். அந்த அளவுக்கு யாகங்கள் வளர்த்து, ஹோமங்கள் வளர்த்து, அபிஷேகங்கள் செய்து, ஆராதனைகள் செய்து அந்த ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை நம்முடைய திருக்கோயில்களில் அதிகமாகவே பெருக்கி வைத்திருப்பார்கள். அதனால தான் அதை அப்படியே உக்கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது இந்த பட்டு சேலை. அப்படிங்கிறதுனால தான் அந்த சேலைகளை கட்டிட்டு போகிறாங்க.